பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜ். அப்போ நம்ம பாடியில் ரெஸ்டிவிட்டி இருக்குது, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அடைப்புகள். அப்போ அடைப்படுத்தி விட்டா ஒளி க்ளோ ஆகும்ல, கான்செப்ட் புரியுதா? I is equal to VI. ரெஸ்டிவிட்டி எடுக்கும். ரியோஸ்டாட் ரியோஸ்டாட்லாம் புரியுதுங்களா? இப்போ ஃபேன் ஓடுது பார்த்தீங்களா, ஒரு ரெகுலேட்டரில் வச்சிங்கன்னா ஒரு ஸ்பீடு, ரெண்டாவது ரெகுலேட்டர் வச்சிங்கன்னா ஒரு திசை. அப்போ நம்மளோட உண்மையான ஆழ்நிலையோட விசை என்னன்னு கேட்டிங்கன்னா 13.5. அதுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறோமோ பண்ணிங்கன்னா ரெஸ்டிவிட்டி. ரெஸ்டிவிட்டி எங்கே இருக்குது? இங்கே அலைன்மெண்ட் வெர்டிகல் காலம். அதான் கொடிமரம், கோயிலோட கொடிமரம். வெர்டிகல் காலம் வந்து அதான் வெர்டிகல் காலம் 369. சாமி நான் எல்லாமே உங்களுக்கு உடச்ச வேண்டியது. நன்றி நன்றி நன்றி. அதாவது வெர்டிகல் காலம். இப்போ அவர் கையில் வச்சிருக்கிறது வெர்டிகல் காலம், கொடிமரம். யோகதண்டம், யோகதண்டங்கிறது கொடிமரம். பிரபஞ்சத்தில் இருக்கும்போது இங்க இருக்கிற மூலாதாரத்திலிருந்து எல்லா பிளாக்கேஜஸும் எடுத்துடும். இது வந்து பேலன்ஸ் பண்ணுது. அன்பேலன்ஸ்டா இருக்கும். நல்லா பண்ணுங்க. இப்படி இருக்கும், இப்படி 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 எக்ஸாக்டா ஸ்பினால்ஸோட வோல்டேஜ் இப்படி வரும்போது இப்படி வரும். இது டைரக்ட் ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா இப்படி வரும், ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. அப்போ ஸ்டேபிள் மைண்ட் ஆகி மைண்ட் காம். புரியுதுங்களா? யோகம் யோகம் தண்டம். யோகாவுக்கு இந்த தண்டம் பயனுள்ளதா இருக்கு. பேரை வச்சு யோகா உன் பேரை அன்னைக்கு வச்ச சனிக்கிழமை வரும்போது பேரை வச்சு யோகா. புரியுதுங்களா? இது கொடிமரம், ஸ்பைனல் கார்டு. புரியுதுங்களா? 32 விளம்பு இருக்கு. 33 சாரி 33 எக்ஸாக்ட் 33 டிஸ்க். அந்த டிஸ்க்ல ஒவ்வொரு வெயிட்ஸும் போயிடும். சொல்ல முடியல. கனஜெயங்கிறது போயிட்டாங்க. கனஜெயங்கிறது அது மூலாதாரம். அதை வந்து கிளப்பி விடுறதா தசவாயுக்கள் 10. உயிர் வாயு வந்து தசவாயுங்கிறது கனஜெயங்கிறது. புரியுதுங்களா? கனஜெயனா ஆக்டிவேட் பண்ணாதான் உங்களுக்கு யோகம் கூடும். இல்லாட்டி யோகம் கூடாது, ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியம் வேணும்னா தசவாயுல கனஜெயம் கரெக்டாக உயிர்ப்பு சக்தி வேணும். அதான் ஜீவகாந்த சக்தி. ஜீவகாந்த சக்தி நம்ம உடல்ல இருந்து உயிர் 3வது நாள் கழிச்சு தான் தனஜெய வாயுவே வெளியில போகுமா. அந்த அளவுக்கு அந்த தனஜெயம் உள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் வேறு உயிர்ப்பு சக்தி. அதான் ஜீவகாந்த சக்தி. ஜீவகாந்த சக்தி சிவசக்திங்கிறது அந்த சக்தியை கலப்பணும், உள்ள இருந்து கலப்பணும். அப்போ அதுக்கு தான் இன்னுங்கிறது வாழை வாழை. சரிங்களா? இன்னுதான் வந்து பீரியட் தைராய்டு